அண்மை செய்தி. குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராக வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி அளித்தது தொடர்பாக தொடரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு தற்போது சிபிஐ வசம் உள்ளது. இதில் சிபிஐ தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா உட்பட காவல்துறை அதிகாரிகள், கலால்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என 27 பேர் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையை அடுத்து தற்போது இங்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும், அதிலும் மிக முக்கியமாக இன்று அந்த குற்றம் சாட்டப்பட்ட 27 பேரும் இன்று இந்த நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கின்றார். இந்த குற்றப்பத்திரிகை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கில் அந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நேரில் ஆஜராகி அதன்பின் அவர்கள் குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இன்று 27 பேரும் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நபராக விஜயபாஸ்கர் நீதிமன்றத்துக்கு நேரில் வந்து ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.